வணக்கம் மக்களே. இன்னைக்கு சத்தியம் நியூஸ் சேனல்ல நாம் தமிழர் கட்சியை குறித்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிருப்தியில இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் தாவேக்கால இணையறாங்கன்னும், உள்ளாட்சி தேர்தலுக்காக கட்டமைப்பை வலுப்படுத்த சிஎம் விஜய் அவர்கள் புதிய வியூகத்தை வகுத்து செயல்பட போறாருன்னும், குறிப்பா தென் மாவட்டங்களில் உள்ள நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையும் தாவேக்கால சேர்க்கறதுக்கான செயல்பாடு செஞ்சிட்டு இருக்காங்கன்னும் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நியூஸ் தமிழ் 24x7 சேனல்ல ஒரு டிபேட் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல ஏற்கனவே இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி 8% 4% குறைஞ்சிருச்சு. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய வருகையால மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சியோட சதவீதம் குறையுமா அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் நடத்தியிருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியில் உள்ள உண்மைத்தன்மை குறித்து தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கமலி தடம் சேனலை நீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்க, இப்ப செய்தி என்னன்றத பாத்துடலாம். நாம் தமிழர் கட்சியில அதிருப்தியில இருக்கிறவங்க எல்லாம் சாரையா போய் தாவைக்கால இணைகிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையது அல்லங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொள்கை பிடிப்பு உள்ள கட்சி. இந்த கட்சியில அதிருப்தியில, அதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால அதிருப்தியில ஏற்பட்டிருக்கிறவங்க ஒரு சில பேரு போகலாம், இல்ல ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக கட்சிக்குள்ள வந்திருப்பாங்க. அது அவங்களுக்கு நடக்கலன்னும் போதும் அவங்களும் போகலாம். அதுக்காக அப்படியே கூடாரத்தையே கலைச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி இது நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இப்படி நடக்குது, அதிருப்தியில போறாங்க அப்படின்னு முதன்மைப்படுத்தி சொல்றதும் சரி கிடையாது. இது எல்லா கட்சியிலயுமே இருக்கும். புதியவர்கள் வருவாங்க, பழையவர்கள்ல அதிருப்தியில இருக்கிறவங்க போவாங்க. இது இயல்பு தானேங்க. அடுத்ததா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சி சின்ன கட்சி அப்படி எல்லாம் கிடையாது. மக்களோட மக்களா களப்பணி செய்யறவங்களுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்ப தாவேகா பொறுத்த வரைக்கும் உள்கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப அதை வலுப்படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் வியூகங்கள் வகுத்திருக்காரு அப்படின்றாங்க. அது என்ன வியூகம் அப்படின்னா, 16 வருஷமா நாம் தமிழர் கட்சி உயர்ந்த கொள்கை லட்சியத்தோடு இளைஞர்கள் பட்டாலும் களப்பணி செஞ்சுட்டு வராங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள் பெற்ற முக்கிய நிர்வாகிகள், அதாவது நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையுமே நம்ம கட்சியில இணைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உள்கட்டமைப்பை வலுப்படுத்திட முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் வியூகம் வகுத்துக்கிறதா அவங்க சொல்றாங்க. இது சாத்தியமா அப்படின்னா இல்லைங்க. ஆனா ஏன் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க சமீபத்துல அதிமுக இருந்தும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளும் சரி தாவைக்கால இணைஞ்சாங்க, பதவி போனதுக்காக போயிட்டாங்க. அப்படி நாம் தமிழர் கட்சியில இருந்தும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணை மக்களையும் நேசிச்சு கொள்கை பிடிப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்கள அவ்வளவு சீக்கிரத்துல கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. அப்படி பதவி பணம் தான் முக்கியம்னா முதல்ல அவங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருக்க மாட்டாங்க. வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டது தாங்க நாம் தமிழர் கட்சி. அப்படி பதவி தான் முக்கியம்னா எப்பவோ கட்சி கூட்டணிக்கு போயிருக்குமே. நாம் தமிழர் கட்சியை இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்றது நகைப்பா தாங்க இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி பெருவாரியா இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சிருந்தது. விஜய் அவர்களுடைய வருகையால 8% 4% குறைஞ்சிருக்கு. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய வருகையால மேற்கொண்டு குறையுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பி டிபேட் பண்றாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிருக்கணும். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அவர்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அண்ணன் சீமான் அவர்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் அவர்களுடைய வருகையால நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு முதன்மைப்படுத்தி பேசுறாங்க. ஆனா திமுகவோடதும் அதிமுகவோடதும் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காரு. அதுல 17 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்கன்றாங்க. அந்த 17 லட்சம் பேர்ல 90% பேர் பாஜக காரங்க தான். மீதி 10% பேர் எல்லா கட்சியினரும் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியில இருந்து மட்டும்தான் போயிருப்பாங்க. அப்படி பேசுறது ஏற்புடையது அல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே இப்படி தொடர்ந்து ஒரு கருத்து உருவாக்குறதும் அதுக்கு தகுந்தபடியே தேர்தல் முடிவுகள் வர்றதும் நம்பிக்கைகரமா இல்லை. வளர்ந்த நாடுகளே இவிஎம் மிஷினை பயன்படுத்துறது கிடையாது. அதனால இங்க வாக்கு சீட்டு முறையே கொண்டு வாங்க, அன்னைக்கே ரிசல்ட்டை கொடுங்க, மக்கள் யார விரும்புறாங்கன்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுப்போம். ஏன் இந்த மாதிரியான கருத்து உருவாக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ந்து எல்லாரும் செய்யறாங்கன்னா, அண்ணன் நேரடியா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. நான் 5% உள்ளூர் வெளியூர் முதலாளிகளுக்காக அரசியல் செய்ய வரல, 95% மக்களுக்காக அரசியல் செய்யறேன் அப்படின்னு சொன்னதுனால ஒட்டு மொத்தமா எல்லா முதலாளிகளும் சேர்ந்துட்டு சதி திட்டம் பண்றாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க. சீமான் அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வெற்றியை வேணா தற்காலிகமா உங்களால தள்ளி போட முடியும், ஆனா ஒருபோதும் பறிக்க முடியாது அப்படின்னு
நம்பிக்கையா உண்மையின் நேர்மையுமா மக்களை நம்பி களத்துல நிக்கிறாருங்க. நிச்சயம் உண்மை ஒரு நாள் வெல்லும். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்கன்ற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.